இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் முதல் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. ஸோ இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட திருப்பங்களுங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஏற்கனவே நம்மளோட ஜோதிட வல்லுநர்கள் சொன்ன மாதிரி இந்த மேட்ச் ஆனது பயங்கரமான எதிர்பார்ப்பில் ஆரம்பித்த இந்த மேட்ச்சு மரண அடி வாங்கியும் கூட இந்திய வீரர்கள் அடித்தாலும் துவைச்சாலும் கண்டிப்பாக இந்தியாவுக்காக நான் விளையாண்டு கொடுத்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இன்னைக்கு பலத்த காயத்தோடு நின்றுருக்காங்க. இது எல்லாருமே கண்டிப்பாக இந்திய ரசிகர்கள் வெறித்தனமாக இந்த மேட்சை பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச் பல பேர் எதிர்பார்ப்பில் போன மேட்ச்சில் முதல்ல டாஸை வின் பண்ணது சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஸோ டாஸை வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்பவுமே அழகாக சூஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பிச்சானது ரொம்பவுமே வறண்ட பிச்சு தான். அதனால இந்த பிச்சில் பவுன்ஸாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். முதல் பேட்டிங் பண்ணுறவங்க இந்த பிச்சோட தன்மைக்கு 100 தாண்டது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அது தெரிஞ்சு தான் இந்த பிச்சில் டெஸ்ட் மேட்சாக வச்சுருக்காங்க. ஏன்னா இது 3 வகையான டெஸ்ட் மேட்ச் கிடையாது, வெறும் 2 டெஸ்ட் தான். ஸோ 2 டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். அதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட பிச்சில் இந்த மேட்சை ஆரம்பித்து இந்தியாட்ட முதல் பேட்டிங் கொடுத்தாங்க. அப்படி என்னதான் முதல் பேட்டிங் களமிறங்கினாலும் கூட ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் ரோஹித் சர்மா அவருடைய ஆர்வத்தின் காரணமாக வந்த பவுன்சர் பால் 6 அடிக்கணும்னு நினச்சி அழகாக கேட்ச் கொடுத்துட்டு வெறும் 5 ரனில் அவுட் ஆகி போனார். ஸோ எடுத்தனே ஓப்பனிங்கில் வெறும் 5 ரனில் ரோஹித் சர்மா அவுட் ஆனது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. குறிப்பாக இது வரைக்கும் ரோஹித் சர்மா கடந்த 30 டெஸ்ட் மேட்ச்சில் இரட்டை இலக்கணில் தான் அவுட் ஆயிருக்காரு. 15 ரன்கள் 30 ரன்கள் 100 ரன்கள்னு சொல்லி இரட்டை இலக்கணில் அவுட் ஆகி அவருடைய கெரியரை உடைக்கிற விதமாக வெறும் 5 ரனுக்குலாம் இன்னைக்கு ரபாடா அவருடைய கெரியரை உடச்சு காலி பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு வந்து ஜெய்ஸ்வாலை 17 ரனுக்குலாம் அவுட் ஆகினாங்க. ஸோ அடுத்த சுப்மன் கில் 2 பால் பிடிச்சி ஒரு பவுன்சர் பாலில் நல்லா மூஞ்சில் ஒரு அடி வாங்கி அவரும் 2 ரனில் அவுட் ஆனார். அதற்கு பிறகு விராட் கோலி ஸ்ரேயஸ் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்தியாவோட ஸ்கோரை உயர்த்த ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. 2 பேருமே அவங்களுடைய அரை சதத்தை கடந்து போகும்போது ரபாடா 2 பேருமே விட்டு வைக்கவே இல்லை. 2 பேருமே இன்னைக்கு கதி கலங்க வச்சார். ஸ்ரேயஸ் ஐயரை போல்டாக்கி வெறும் 30 ரனுக்குலாம் அவுட் ஆகினார். விராட் கோலியை கேட்ச் கொடுத்து 38 ரனுக்கு அவுட் ஆகினார். அதற்கு பிறகு KL ராகுல் ரொம்பவே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக KL ராகுலுக்கு நீங்கள் ரொம்ப ஹேட்ஸ்அப் பண்ணி தரணும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே அவுட் ஆகி போனாலும் கூட ஸோ ஃபினிஷிங் லைனில் வந்து அவருடைய பேட்டிங்கை இன்றைக்கி அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ 105 பால் பிடிச்சி 10 4 2 6 அடித்து நீங்கள் என்ன பால் போட்டாலும் கண்டிப்பாக நான் இன்றைக்கி இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 70 ரன் அடித்து இந்தியாவுடைய ஸ்கோரை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவுமே அழகாக உயர்த்தியிருக்காரு. ஆனால் மறுமுனையில் வந்து அஸ்வின் அவர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 11 பால் பிடிச்சி அதில் 6 பால் பவுன்சர் பால் 4 பால் அவருக்கு மூஞ்சிலையும் கையிலையும் அடி வாங்கி 8 ரனுக்கெலாம் ரபாடா கிட்ட அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. ஷர்துல் தாக்கூர் 33 பால் பிடிச்சி 24 ரன் அடித்தார். அந்த 24 ரனில் 6 பால் கிட்டத்தட்ட பவுன்சர் பாலில் அவர் தோள்பட்டையில் அடிபட்டிருக்கு. ஸோ பும்ரா வெறும் ஒரே பால் தான் பிடிச்சாரு, அந்த 1 ரனுக்கு அவுட் ஆகிட்டாரு. சிராஜ் அவர்களும் KL ராகுலும் களத்தில் இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே மேட்ச் ஆனது 59 ஓவர்களுக்கு 208 ரன்கள் 8 விக்கெட் விழுந்துருச்சு. இன்னும் 2 விக்கெட் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக KL ராகுல் களத்தில் நிற்கிறாரு. அதனால் அடுத்து ஒரு சதம் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இந்தியாவுக்கு ஸ்கோர் ஏறும். ஸோ இந்தியா இன்னைக்கு 100 ரன் கூட தாண்டாதுன்னு நினச்ச அவங்க பிச் ரிப்போர்ட்டில் 208 ரன்கள் அடித்தது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இப்போ மாறியிருக்கு. இன்னும் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவுடைய மிக முக்கியமான பிளானே இந்தியாவுடைய பவுலர்களை காலி பண்ணணும். அதற்காக அவங்க போடக்கூடிய கடுமையான பவுன்சர் பால்கள் ஏகப்பட்ட இந்திய பவுலர்கள் குறிப்பாக பும்ரா, சிராஜ், ஷர்துல் தாக்கூர் எல்லாருமே இன்னைக்கு மூஞ்சிலையும் கைகளையும் பலத்த காயத்துடன் இன்னைக்கு வெளியேறியிருக்காங்க. இது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இந்தியாவை எப்படியாவது கம்மியான ரனில் சுட்டிட்டோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய பவுலர்ஸை நம்ம தாக்கி இன்ஜுரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற சதி திட்டத்தோடு தான் இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா களமிறங்கியிருக்காங்க. ஆனால் அந்த சதி திட்டத்தையும் தீட்டினதிலும் உடச்சி எறிந்து இன்னைக்கு இந்தியா 208 ரன் அடித்தது இப்போதைக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அதனால் கண்டிப்பாக முதல் டெஸ்ட்டை இந்தியா ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியாவுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்னதான் தென்னாப்பிரிக்கா அணி என்ன மாதிரியான சதித்திட்டம் தீட்டாலும் கூட நம்ம வீரர்கள் கடுமையான காயத்துடன் கூட இந்த மேட்சை ரொம்பவுமே அற்புதமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ முதல் டெஸ்ட்டில் இப்போது 208 ரனோட நம்ம களத்தில் நிற்கிறோம். நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் இன்னும் ஒரு 50 ரன் அடித்தா கூட இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறும். இதனால் இந்த டெஸ்ட்டை ஜெயிக்க போகிறது கண்டிப்பாக உறுதியாக ஆகிடும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்தியா இந்த டெஸ்ட்டை ஜெயிக்குமா இல்லை வேறு என்ன மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.